வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி இத்தனை பேர்த்து கூப்பிட்டு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ காலையிலேயே நீங்கள் அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. வந்து அதில் வருமானம் வராது, அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமையே வந்து அதுக்கான முயற்சி நம்ம பண்ணோம்னா அது ஒரு படைப்பாளிகள் எளிதாக மக்கள்கிட்ட போக முடியும். அதை நீங்கள் படைப்பாளிகள் மக்கள் என்ன பேசுகிறது நம்ம இதுக்கும் சொல்லணும்னா நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து டப்பிங்லலாம் வந்து ரொம்ப கோளாறு கொடுப்பேன், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வருவேன். ஆனால் எனக்கு சாயந்தரம் போகிறப்போ சரியான பசி எடுத்துரும், அந்த அளவுக்கு என்னை போட்டு வேலை வாங்கிடுவாங்க. ஆள் இல்லாமல், டைம் இல்லாமல், ஸ்கிரிப்ட் கூட இல்லாமல் டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே டைரக்ஷனோ சினிமாட்டோகிராஃபியோ இல்லை மியூசிக்கோ இல்லை ஆக்டிங்கோ எதுவுமே கிடையாது. கர்த்தர் உடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வீராக. நல்ல நல்ல ஆண்டவரே காரியங்கள் அந்த சேனல்ல போடப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்வீராகன்னு சொல்லி உடைய சமூகத்துல செபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையான காரியங்கள் மட்டும் அந்த சேனல்ல நடக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு முகாந்திரமாய் ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட ஹோமுக்கு ஆண்டவரே உணவு தந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்குடைய எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரத்திலிருந்து உண்டு பண்ணுவீராக சொல்லி உடைய சமூகத்திலே செபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் தேவ சமூகத்துல இருந்து இந்த சேனலுக்கு உகந்த இந்த பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கரம் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கட்டும். சகல நன்மையும் கர்த்தர் நீங்க எடுத்துக்கொள்வீராக. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்னு சொன்ன வசனத்தின் பிரகாரமா உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இதனுடைய படம் வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஆசிரமத்திற்கு வந்து இங்கே 60 பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு தந்து நம்மளோட மகிழ்ச்சியை வந்து இவங்க கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே சீஃப் கெஸ்ட் மதன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றி வந்ததுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே guys, we can start with the function with Tamil Thai work. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 3 minutes கூப்பிட்டாங்க அப்படின்னுக்காக வந்துக்கிற சீஃப் கெஸ்ட் கன்சர்ட் ப்ரோ, மதன் ப்ரோ, மஸ்தான் ப்ரோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி. 3 minutes ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா இங்கே தான் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா அன்சர் ப்ரோ தான். எப்போ கேட்டாலும் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை மட்டும்தான் ஒரு வாய்ந்து வருது. எந்த உதவி கேட்டாலும் சப்போர்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் இது அன்சர் ப்ரோ தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஸ்தான் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஒரு சமூக ஆர்வலர். நம்ம மேட்டுப்பாளையம் சர்க்கிள்குள்ள என்ன ஒரு நடந்தாலும் ஏதாவது தப்பு நடந்தாலும் அது மக்களுக்கே சொல்லி அதுக்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நிறையவே வாங்கி
ரீசெண்ட் டைம்ல தெரிய ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பேசக்கூடிய ஒரு நபர். நம்ம மேட்டுப்பாளையம் மதன், நம்ம மேட்டுப்பாளையம் தெரியாதவங்க மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டேங்க. அது ஒரு இன்ஸ்டா ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுட்டா போதும். மேட்டுப்பாளையம் சர்க்கிள் நடக்கிற எல்லா விஷயமே அப்பப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். அந்த ஒரு மிக சிறந்த வேலையை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு நம்ம மேட்டுப்பாளையம் மதன். பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காரு. பட் இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சர்க்கிள் இருக்கிற இன்டர்னல் பர்சன்ஸ் இனி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் இந்த இது எல்லாத்தையும் தாண்டி இறுதி நொடி மூவி பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு தான் பிளான் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருந்தோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அது ஒரு 2.5 மணி நேரம் முன்பே ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் கண்டிப்பாக ஆகிடுவாரு. அந்த இன்ட்ரெஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியை நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது அப்படின்ட்டு ஏதாவது பண்ணலாமே யோசிச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறப்போ சரி ஓகே இந்த மாதிரி ஆசிரமத்தில் ஒரு 60 பெரியவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணலாம் சொல்லும்போது எல்லாருமே ஓகே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். காலையில் பார்த்தீங்கன்னா 60 பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தந்துட்டு வந்திருக்கோம். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக சேரும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து நிறையா பண்ணுவோம். நம்ம பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அது கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம். இறுதி நொடி பார்த்தீங்கன்னா மூவி எடுத்து முடிச்சிருக்கோம். இந்த மூவியில் காதல், நட்பு, தீண்டாமை இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் தான். மூவி பற்றி சொன்னால் பேசிட்டே போகலாம். பட் ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சூசைடு மரணம் பண்ணுறது ஒரு தீர்வே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் வாழ்கிற கடைசி நொடி வரைக்குமே போராடுறதா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு இதுதான் 2.5 மணி நேரம் மூவியாக நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நிறைய சேர்ந்து நிறைய பண்ணுவோம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இன்னும் பேசுறது நிறைய இருக்குது. பட் டைம் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தது பேசுவோம். எப்போதுமே ஒரு விஷயம் பண்ணுவோம். ஏதோ ஒரு சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஓகேவா ஒன்று மொத்தம் 2 விஷயம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று நம்மளை ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஸோ இப்போ நம்ம டீமோட வெளியே ஒருத்தவங்க அவங்க வந்து வெளியே ஒருத்தவங்க இல்லை நம்ம டீமுக்கு தான். பட் அவங்க வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன்னா அது நடிச்சவங்க வந்து பேச வைப்பாங்க. அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் ரிவர்ஸாக பண்ணுவோம். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஃபிலிமை பார்த்துட்டு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கல எதெல்லாம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எஸ்டேஸ்வரிய வயசில் பேசினா கூட ஓகே தான். ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்மளோட ஃபிலிம் பற்றி பேச வைப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு என்ன பிடிக்கல எது வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை பிடிச்சது பிடிக்கல படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கான்செப்டே நல்லா இருந்துச்சு. 4 பேர் வந்து வேறு சூழ்நிலையில் வந்து சூசைட் பண்ண வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த 4 பேர் சூசைட் பண்ண முடியாமல் அந்த ஃபஸ்ட்டு எபிசோடே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் மாற்றணுன்றதுலாம் வந்து டேரக்டருக்கு தெரியல. எந்த மாற்றணும் என்ன பண்ணணும் படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குழுவுக்கு நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஆமாம் உண்மையை சொல்லுங்கள். ஆமாங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி நீங்கள் சினிமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ஈஸியான ஆளுங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் தானே சொன்னாங்கன்னா
ஃபிலிமில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அட முக்கியம் தான் பேஜ் பண்ணாரு அது ஐடியா சொல்கிறது கரெக்டாக இருக்கணும். ஷார்ட் ஃபிலிம்னா அப்படி இல்லை, டைரக்டரே வந்து எல்லாமே பண்ணுறது பண்ணுறதா இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், இல்லை எல்லா விஷயங்களும் ஸ்க்ரீன் வந்து கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டேரக்டர் பண்ணிடுவார். அதனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து அதில் வருமானம் வராது, அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது நமக்கு தெரியாமையே வந்து அதுக்கான முயற்சி நம்ம பண்ணோம்னா அது வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிமே பாருங்க. இல்லை அது ஒரு எபிசோட் வந்து விழுந்துட்டானா இன்னும் நல்லா பாருங்கன்னா நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்த் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னா, ஆடிஷன் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடுங்க, ஆடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேஜில் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் ஆடிஷன் இங்கே தான் நடந்தது, இங்கே தான் நடந்தது. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, பரவாயில்ல ஒரு ஆடிஷனுக்கே ஒரு மண்டபத்தை புக் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு, ஃபஸ்ட் ஸ்டெப்பே வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அந்த ஆடிஷன் வர முடியல. கொஞ்சம் நான் வேறு வீடியோ இருக்கிறதுனால வர முடியல, நானும் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். அப்புறம் லிங்க் அனுப்புவார், ஷார்ட் லிங்க் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ நீங்கள் சொன்னது அது இன்னும் எனக்கு அனுப்பலன்னு நினைக்கிறேன். இப்போ அனுப்பிச்சிருந்தீங்களா? அனுப்பல, தான் அது இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய இன்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ தென்னாலி படத்தோட ரீக்ரியேஷன், சர்பேட்ட பரம்பரை, அந்த மாதிரி எல்லாம் அதில் ஒரு சீன் வரும், எல்லா கெட்டப்பும் போட்டு பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆரியா கூட பார்த்துட்டு ரீட்வீட்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. நானும் ஒரு காலேஜ் டேஸ்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருந்துட்டு நம்ம ஒர்க்கும் போகணும், சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்றதுனால சென்னையில் நான் போகலை. அதனால் சரி ஓகே, நமக்கு ஏதோ வருது, அதை இந்த பேஜ் மூலிமா அதை பண்ணலான்னு சொல்லி சும்மா ஒரு டைம் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதான் நம்ம வீட்டு பிள்ளை. நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அப்படியே வாய்ஸ் ஆகட்டும், சரி நம்ம ஏதோ ஒன்று மீடியா தானே, அதில் தேட்டரில் வரோம், ஃபோனில் வரோம், சரி இதில் அப்படியே ஃபோனில் வர்றது தானே, எல்லாம் ஒன்று தானே. இப்போ நம்மளை பாட்டு கேட்குறாங்க, நீங்கள் தான் நம்ம வீட்டு பிள்ளையமான சூரிய, எல்லாம் ஒன்று தான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுனால இது இப்போதைக்கு நம்ம வீட்டு பிள்ளைன்றதுல ஒரு நல்ல ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இந்தளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி இத்தனை பேர்த்து கூப்பிட்டு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ காலையிலேயே நீங்கள் அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட பேஜோட 50K செலிப்ரேஷன் கூட நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். எனக்குமே ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த அவங்களோட பிளெஸிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் டெவலப் ஆகணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டீமை பற்றி ஏதோ ஒரு சில வார்த்தை. வணக்கம். முதல்ல இப்போ ஆரம்பி சொன்னார், இறுதி மணி வரைக்கும் அவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் ஒரு சில வாழ்க்கை இருக்குது அவங்க படைப்பாங்க. நம்ம இறுதி மணிக்கு அப்புறம் கூட நம்ம எப்போ பார்க்கலாம். அதை எனக்கு அறிவுமே இல்லை பார்த்துருக்கேன். மேட்டுக்காக நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர் புத்தகம் முடிச்சோம் சம்மந்தமேட்டுக்காக சொல்லி. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும். எளிதாக மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ஒரு படைப்பு தான். ஒரு படைப்பாளி தான் எளிதாக மக்கள்கிட்ட போக முடியும். அதாவது நீங்கள் படைப்பாளிகள் மக்கள் தான் போய் சேரும் நம்புறேன். வாழ்த்துக்கள் இருக்கு. அப்புறம் ஆளுங்க முறையாக வீடியோ அனுப்பிச்சது லிங்க் அனுப்பிச்சாரு. அப்போ ஆளுங்களுக்கு அறிவுமே இல்லை. ஒரு வீடியோ இருந்துச்சு, அதை பார்த்து ஒரு நீண்ட வீடியோ வழக்கமான என்னென்னா ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம் இல்லையா, அதை தாண்டி பார்க்கறதுனால நம்ம போராடி பார்க்க மாட்டோம். அப்படி தான் ஆரம்பித்தேன். அது முதல் வீடியோ 15 நிமிஷம் மேலே போச்சு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ 20 நிமிஷம் பார்த்துட்டு 20 நிமிஷம் பார்த்த எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் போச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ எனக்கு யாரும் தெரியாது. அப்புறம் இந்த துறையில் இன்னும் நீங்கள் நல்லா வளரணும். உங்கள் படைப்பு திறன் மக்களுக்கு நல்லதாக மாற்றி தரணும். அதுக்கான முயற்சி செய்ய வாழ்த்துக்கள். மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் இவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் டீமாக சேர்த்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு உங்களை மாதிரி இருக்கிற நாங்கள் சப்போர்ட் கிடைச்சாதான் என்னால் அடுத்த லெவலுக்கும் போக முடியும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி. ஆனால் இந்த முதல் படமே பார்த்தா முதல் எபிசோட்லேயே பார்த்தேன், அது யாருக்கும் அனுபவம் இல்லாமல் இல்லை. ரொம்ப ஃபோக்கஸாக எடுத்தாங்க. சின்ன செலவில் ஒரு சின்ன ஒரு கேமரா, சின்ன இடத்துல பெரிய செலவு பண்ணாங்க. அவ்வளோ சால்வ் பண்ணுறது பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டு தானே? இப்போ நம்ம இதுக்குலாம் நடிச்சிருக்கோம். டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், நிறைய பேர் நடிச்சிருக்காங்களே. ஸோ உங்களுக்குள்ள இந்த ஒரு 3 மாதம் நடத்துனாங்களே, 3
மாதம் எடுத்து வரல. அந்த 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் லைட்டாக பிடிச்சிருக்கோம், பிடிக்காமே இருக்கும், அனுபவங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது முத்துகிருஷ்ணன் வந்து ஃபஸ்ட் எபிசோட் வந்தார், அதுக்கப்புறம் 4th 5th தான் வந்தார். நடுவில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியல. ஸோ இது வந்து மற்றவங்க கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இங்கே எப்படியெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் எடுத்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட போகிறோம். ஜஸ்ட்டு ஃபீட்பேக் மாதிரி கொடுக்காம ஒரு நகைச்சுவையாக இங்கே என்ன ஃபீல் பண்ணாலும் அதை வந்து பேசுங்க, மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு யார் வரா? நான் கூப்பிடல, நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு யார் இருங்க. எனக்கு எல்லாம் முக்கால்வாசி தெரியாது எபிசோடு வந்ததில்ல. ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணோம்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் எதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம். யாருமே வந்து நாங்கள் ஆக்டிங்கில் முன்னாடி பண்ணி அப்படி நாங்கள் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், நான் நல்லா பண்ணல, அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, கம்பேரிசன் வேணாம். இதுக்கும் சொல்லணுன்னா நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷன் ரொம்பவுமே சேஞ்ச் ஆகிருக்காரு. அது வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், அவர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனந்த் ப்ரோ, அது நீங்கள் தான், அது உங்களுக்கே தெரியும். நிறையவே சண்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஆக்டிங் வரலனாலும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாதுல்ல. நம்ம யாருமே ஸ்கில்டு கிடையாது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம தான் நம்மளை ஃபஸ்ட்டு பெருமையாக நினச்சிக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிடச்சதுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் எனக்கு நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே யாருனாலும் சரி ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு பாண்டிங். என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை, மேற்கொலையும் சேர்ந்த யாருமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்கன்னு பப்ளிக் சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ப்ரோ அன்றைக்கி நம்ம போகும்போது கூட ஒரு அண்ணா சொன்னாங்க, இந்த சரௌண்டிங் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நல்ல முறையில் கொண்டு போகிறதும் கெட்ட முறையில் கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக பண்ணணும். கண்டிப்பாக ஒரு சிமிலாரிட்டி நமக்கு கிடைக்கும். சரியா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட் யார் வரா? பாஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பத்மாங்க. சரிங்களா, நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன், ஜவுளி கடை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் வரதுக்கு சத்தியமாக டைம் கிடையாது, டைமே இல்லை. ஆனாலும் என் பையனோட ஃப்ரெண்ட் அவங்க அண்ணா மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும், வாங்க எனக்காக செஞ்சு கொடுக்குறேன் கேட்பாங்க. தம்பிக்காகவும் அது இல்லாமல் ஆனந்தோடும் தெரியும், இவரையும் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். ஆனால் என்னால் முடியும்னு நினச்சேன். நான் டிக்டாக் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இதுலேயும் இருக்கேன். ஆனாலும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். அவ்வளோ. அதை என்னங்கம்மா போயிட்டே பேசுங்க, போயிட்டே இருந்தீங்க. நெக்ஸ்ட்டு நீங்களே திரும்ப வரமா தெரியல. விஜய், ஆக்சுவலி இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்து வராது மட்டும்தான். எவ்வளோ தரும்? நூறா? இன்னொரு ஆக்சுவலி இவர் எப்படி பழக்கம்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் சொன்னான், நான் இந்த ஸ்டேட்டஸ் போடும்போது இந்த மாதிரி என் தம்பி ஒருத்தர் இருக்கா, அவனை உங்கள் சேனலில் கூப்பிடுவாங்க அப்படின்னா. அப்படி கூப்பிடும்போது நான் ஏதோ லோக்கலாக இங்கே கோயம்புத்தூர் தான் இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் தூரம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தாவே எங்கேயோ இருந்தது வெள்ளை கோயில். இதுக்காக சக்ஸஸ் ஆகிறோமா இல்லையோ, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறல, முயற்சி வருதுல்ல, அந்த முயற்சி அதிகமாகவே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் சாப்பிட பயமாக இருந்துச்சு. எல்லா டக்குனு சொல்ல பயத்திலே உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசுனது எனக்கு ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வரல, இன்னும் நல்லா டைப் பண்ணணும்.
கோகுல் ஆக்டர்ஸாக போயிட்டு இருக்காங்க. ஒரு டெக்னீஷியனாக சினிமாட்டோகிராஃபராக வந்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா. நான் ஆக்சுவலாக ஒன்று சொல்லி ஆகணும். நாங்கள் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னால் வர முடியல, கொஞ்சம் கேமரா ப்ராப்ளம், அப்புறம் ஃபங்க்ஷனு இது மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் போனதுனால கொஞ்சம் என்னால் வர முடியல. ஸோ இதை பண்ணும்போது வந்து எபிசோட் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது சிலது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஆனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணது வரைக்கும் சூப்பர். ஆனால் இருந்தாலும் இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அது எப்படி நம்ம கொண்டு போகணுன்னு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு இப்போ பெரிய சப்போர்ட்டாக நம்ம இவங்களாம் எடுத்துருக்கோம். அதை நான் நினச்சி சரி ஓகே, நல்லா இவர் தான்ப்பா வந்ததில்ல அருமையாக பேச போனாங்க. ஏன் நீங்கள் சரி ஓகே, அடுத்து யார் வரா? சரி, இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த எபிசோடு 4 மாதம் எடுத்துருந்தோம். இந்த 4 மாதம் ஸ்டார்டிங் 1லேருந்து 1 to 10 வரைக்கும் எல்லா நாளுமே கூட இருந்து இவ்வளோ தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு யாஷ்னா வந்து ஒரு டான்ஸரு ஆக்டர் தான் இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு எடிட்டர். இப்போது அவனோட அவனோட ரெசியூமில் இப்போ ஒரு எடிட்டர் இப்போ சேரலாம். கரெக்டு தாங்க, ரைட்டாக ஆக்டர் ஆஷாக இருந்து டான்ஸரே ஆஷாக இருந்து இப்போ எடிட்டர் ஆஷாக வந்திருக்கு. நல்ல விஷயம் தான். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ஆனந்த் தான். ஏன்னா நான் டான்ஸ் ஃபீல்டில் ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகும்போது யாரையும் பார்த்தவங்களெல்லாம் இதாக சொல்ல மாட்டாங்க, கால் பண்ண. ஆனால் ரொம்ப ஒரு டவுன் பண்ணி பார்த்தேன். ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் ஒரு நார்மலாக வந்து அப்புறம் ஆக்டிங்கில் வந்து பிரசாந்தன மூலிமா நான் சுற்றி செட்டிங்குள்ளே ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அப்போ ஒரு தாழ்வுலாம் பண்ணிடுச்சு. தாழ்வுலாம் பண்ணேன். அதுக்குள்ள மற்றவங்களாம் பார்க்குறவங்க எல்லாருமே நான் என்னடா எப்படி தான் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஆண்களோட நான் பேசும்போது அப்படி இல்லை. நான் ஒரு விட 8 வயசுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு சின்ன பையன் நான் ஒரு டைம் கூட பார்த்துருவேன். ப்ரோ இது பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா ஓகே ப்ரோ பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். எனக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு பாண்டிங் கொடுத்துருக்காரு. எனக்கு அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. எல்லாம் மென்றாக இப்படி இருக்கான்னு பார்வைக்கு ஒரு நார்மலாக பார்த்த பார்வையே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சரி இங்கே இருந்தால் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நான் ஆண்களோட இருக்கிற மாதிரி முன்னாடி 3-4 பேர்கிட்ட இருக்கிறேன். அண்ணா 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 எனக்கு அதில் பிரசாந்தன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க தான் கடைசி வரைக்கும் இதாக இருக்காரு. அந்த வயசில் இப்போ ஆண்களோடு இருக்காரு. அந்த ஒரு இடத்த கொடுத்து ஃபஸ்ட்டு ஆண்களோடு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதே மாதிரி எத்தனை பேர் நான் ஒரு மாதிரி பார்த்தாலும் தம்பியாக அண்ணா அண்ணான்னு சொல்கிற ஷாமோட அம்மாவோட ஷாம் சரி இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இதாக பார்க்கும்போது அவங்க அண்ணா அண்ணாண்டு எனக்கு ஒரு இதாக கொடுத்தாங்க. அப்போ தான் நானும் ஒரு இதுதான் பரவாயில்ல, அண்ணாண்டு எனக்கு ஒரு லெவலுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறானுங்க, அவங்களும் ஒரு இது ஒரு லெவலுக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க, ஷாமா இல்லை எங்கள் அம்மாவுக்கு எதாவது இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எதாவது சொல்லுறாங்க, சும்மா விளையாட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களே ஒரு மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கும்போது நானும் கூட சொன்னேன். அவரும் நம்மளோட அந்த இது இப்போ கூட ஸ்டேஜில் அவங்க ஒன்று சொன்னாங்க, என் பையனோட அண்ணனா யாசன் அந்த மாதிரி என்னை வந்து ஒரு லெவலாக பார்த்தவங்களெல்லாம் நான் ஒரு லெவலுக்கு பார்க்கணும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஷாம் இருக்காங்க. பெரிய ஸ்டேஜாக இல்லாட்டியும் எனக்கு ஃபஸ்ட்டு இதே பெரிய விஷயமா தெரியும். இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல, பேசி நிறைய பேசிக்கிட்டு தேங்க்யூ. சரி ஓகே. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி இது வந்து 2வது மூவி அப்படின்றதுனால இதில் வந்து அந்த ஃபாஸ்ட் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இதில் வந்து ஸ்லோவாக பண்ணால் தான் நம்ம அந்த டப்பிங் பண்ணும்போது கரெக்டாகும். ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்போது கிட்டத்தட்ட அந்த 5 நிமிஷம் ஷார்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டப்பிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் வந்து அது அப்படியே வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் டைம் பண்ணி தான்
ஸோ இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு 100 கோடி 50 கோடி வச்சு பட்ஜெட் பண்ணுற அளவுக்கு நம்ம சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் அந்த படம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்து. அதில் வந்து ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே கேமராமேனு அப்புறம் டேரக்டர் ஆனந்தனா எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். வரீங்க எல்லாரும் எதுவும் அடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறீங்க, கொஞ்சம் உணர்ச்சியாகவே இல்லையே, பண்ணா எதுவுமே இல்லை. இங்கே பாரு போய் ஒரு ஆள் எதிர்த்து போயிட்டாரு, 2 பேர் இவ்வளோ பண்ணா எதுவும் வேண்டாமா? யாரை கூப்பிடலாம்? கிருஷ்ணன் வச்சிருக்கிறாங்க, வாங்க வாங்க. பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு. வணக்கம். அவ்வளோதான். மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்துச்சு. கீழமேட்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு வந்து நான் கலந்துக்கிட்ட இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணது. இது வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, என் ஃப்ரெண்டு திவ்யா அங்கே இருக்கான், அவன் மூலிமா தான் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, ஒரு டைம் நிறைய டைம் ட்ரை பண்ணுறதுக்கும்போது எங்கேயுமே இந்த மாதிரி சரியாக எதுவும் கிடைக்கல. போவேன், ஆடிஷன் போவேன், டான்ஸு இந்த இதுக்கு போவேன், அவ்வளோவா எதுவும் கிடைக்காது, எந்த இதுவும் இருக்காது. ஒரு டைம் தான் அவள் ஸ்டோரியில் போட்டு ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாதிரி இருக்குது, நீ போய் கலந்துப்பார், உன்னால் முடிஞ்சுன்னா நீ பண்ணு, இல்லைன்னா இது பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி போ, நம்மளும் எவ்வளோ நாள் தான் இது பண்ணிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ வந்தேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாலும் முதல்ல அறிமுகமாக தினேஷ் தான். அவர் தான் இங்கே ஸ்கிரிப்ட் உட்காந்து விருத்தனாக பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சரி பரவாயில்ல போக முடியல அப்படின்னு பார்த்தேன். எல்லா டேபிள் போட்டு எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் அப்படியே லைனாக உட்காந்துருந்தாங்க. அப்பயே சிவராஜ் ஒரு வேளை சொதப்பிடுமோ அப்படின்னு, பரவாயில்ல எந்த ஆளாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நின்றுட்டு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கல, உங்களால் என்ன முடியுமோ பண்ண சொன்னாங்க, பண்ணேன். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டும் அது நான் பண்ணேன். சரி ஓகே செட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி சரி ஓகேன்னு அவங்களே கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன இருந்துச்சு, சரி நீங்கள் வாங்க அப்படின்னு. உள்ள அதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே அப்போ தான் வரேன். உள்ளே வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட் ரோல் கேரக்டரில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். அது உள்ளே எடுத்தோன்னே பெருசு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து யாஷோட அவரோட அந்த ஷார்ட்டில் தான் நான் உள்ளே வந்தேன். அதில் சின்ன ஒரு ஃப்ரெண்ட் ரோல் கேரக்டர் தான் வந்தேன். வந்துட்டு செகண்ட் இதுதான் வந்து எனக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ் அந்த ஒரு இது கிடச்சிது எனக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு அதுவே எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா வந்து இவங்க செட்டில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு ஆக்டிங்க்கு உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உள்ள நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர்றது வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சு அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு பெஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து மெயின் இன்ட்ரோ வந்து உள்ளே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோல், சின்னதாக ஒரு 5 நிமிஷம் கூட அந்த ரோல் இருக்காது. 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட் தான் இன்னும் ஒரு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். வண்டியில் வச்சு பேசுகிற மாதிரி தான். அந்த இது முடித்தோன்னே அடுத்த இதே வந்து மெயின் கேரக்டர் ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஷார்ட்டே நமக்கு ஃபுல்லாக ஒரு ஷார்ட் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி என்ன நம்ம அதில் பண்ணிட்டோம் அப்படின்னு நானும் திருப்பி 2-3 பேர் பார்க்குறேன், ஏதாவது தெரியுதா அப்படின்னு. இன்னும் அப்படின்னு தெரியல, இன்னும் சரி ஏதோ ஒரு ஒளிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது கேமராமேன்ட்ட தான் தெரியும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் தான் இருக்கும். அந்த ஒளிவட்டம் தினேஷ் போக்கு எப்படி தெரிஞ்சது தெரியல, இவர் யாரும் போய்க்கு எப்படி தெரிஞ்சது தெரியல. சரி அடுத்த இதில் என்னோட மெயின் கேரக்டரை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டாங்க. அப்போ தான் இவங்க எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு. அப்போ கூட யோசிச்சேன், இவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இல்லை செட்டாக மாணவர்கள் சரி பரவாயில்ல ஒரு ஈஸ் வந்து வச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அதையும் மேட்ச் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அனுபவம் சும்மா சொல்லக்கூடாது. நிறையா டைலாக்லேயும் சரி, நிறையா இதுலேயும் சரி ரொம்ப சொல்லப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பெரிய டைலாக் பேசுகிறது அந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. செகண்ட் டைம் அது நல்லா வந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்தோடனே ஒருத்தங்க இப்படி பேசுவாங்களோ ஒருத்தங்க அப்படி பேசுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் உள்ளே ஒருத்தவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே அதாவது ஒரு ஃப்ரெண்டு லெவல் அப்படிங்கிறது வந்து பெரியவன் சின்னவன் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் அந்த பாகுபாடு எனக்கு நிறைய தெரியும், உனக்கு கம்மியாக தெரியும், நீ இப்போ தான் உள்ள வந்துருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்அப்லாம் எல்லாம் நல்லா பழகுறாங்க. அது வந்து ரொம்ப ஆக்டிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட பழகினேன். ஓல்டு டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நிறைய நான் சொதப்புவேன். இந்த சில டைலாக் டெலிவரி வரும்போது அவங்க
ஒன்று சொல்லுவாங்க, அது நான் எனக்கு தெரிஞ்சப்போ விழுந்து வேற மாதிரி இருக்கும். இல்லை மறுபடியும் போங்க அப்படிமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அது கடைசி வரைக்கும் அந்த ஒரு இது போகவே போகாது. அது வேற டைலாக்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நான் இது பண்ணாலும் அந்த பொறுமைன்றது வந்து அவங்களுக்கு எல்லாம், ஏன்னா சில பேருக்கு அது பொறுமை இருக்காது. அந்த ஒரு கோபத்தில் வந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க, ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை தான் வந்து இவங்களோட பெஸ்ட்டுன்னே நான் சொல்ல முடியும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் பிகேஎஸ் டீம் வந்து பொறுமையும் அந்த ஒரு தன்னம்பிக்கை நண்பன், அந்த ஒரு நண்பர் கூட்டம், இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோலே நான் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதோட பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்பிங் தான். அந்த இதுக்கு வந்து டப்பிங்க போகும்போது சும்மா தளர விட்டு அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அப்போதான் தெரிஞ்சுது டப்பிங்கில் எந்த இடத்துல வந்து ஸ்பீட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல வந்து கரெக்டான அந்த ஃப்ளோவில் கொண்டு போகணும் அப்படின்றது வந்து யாஸ் ப்ரோவும் ஆனந்த் ப்ரோ கர்சான் ப்ரோ இவங்கெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு பேசி பார்க்கும்போது அது பேசும்போதும் அந்த இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பண்ணும்போது டக்குன்னு அது பண்ணிடுறோம், ஆனால் அங்கே டப்பிங்கில் போகும்போது கரெக்டாக அந்த வாய்ஸ்க்கு மெட்டல் வருதா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். அது வந்து அந்த இடத்துல நான் நிறையாவே அனுபவித்தேன். முடிச்சு போகும்போதெல்லாம் மணி எத்தனை ஒரு 10:30க்கு மேலே இருக்கும், நைட்டு 10:30க்கு மேலே. அப்புறம் இங்கேருந்து தான் கோர்ஸ்க்கு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அதுக்கப்புறம் தான் சரி டப்பிங்னா இந்த லெவலில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சேன். அப்போ வந்து சின்ன ஒரு ஃபிலிம் இது பண்ணும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதோட பெரிய இது போகும்போது எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த டைமில் தான் எனக்கு கிடச்சிது. சரி ஓகே. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கேமரா அப்படிங்கும் போதும் அவர் எடுக்கும்போது சரி, இவர் எடுக்கும்போது சரி, லைட் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், அந்த கேமரா இதுவாக இருக்கட்டும், எந்த ஆங்கிளில் எப்படி கரெக்டாக இருக்கணும், எந்த லெவலில் வச்சு எடுத்து எப்படி எல்லாருக்கும் இதாக இருக்கும், அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் கூட எப்படி கொண்டுட்டு வர்றது, எப்படி அதை ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. தென் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா எனக்கு நானே கூட இருந்துருவேன். அதே டைமில் கஷ்டம் இருக்கும். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறாலும் இருவார்த்தையாக பேசுவாங்க. ஏதாவது நான் உங்களோட போவேன், அவர் திடீர்னு ஏதாவது கொடுத்துட்டு விட்டுருவாரு. அது அப்படியே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் சகஜமாக பேசுவோம். இப்போ 10-15 வருஷம் பழகினோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசுவோம். திடீர்னு யாரை கலாய்ச்சாலும் மனசு கஷ்டப்படாத மாதிரி நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். சிலர் கேட்பாங்க கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்பாங்க, சேச்சா இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லோரும் ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்துச்சு. இந்த இதுக்கே வந்து அந்த 4 எபிசோட், இந்த எபிசோடுக்கு வந்து மெயின் இது செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் திருமணத்தின் காரணமாக என்ன வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் அந்த ஒரு இதுலேருந்து சைட் ரோலுக்கு இதாகிடுச்சேன். அந்த டைம் என்னால் சரியாக வர முடியல. அது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா அடுத்த ஒரு இது பெஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு அடுத்த இது போகும்போது இந்த மாதிரி தடங்களாகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக நான் வருவேன். அவர் சொன்னார், அவங்க வீட்டில் அவங்க ஏதாவது அப்படின்னாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவங்க வீட்டுக்கு இல்லை தாராளமாக நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க, உங்களுடைய லட்சியம் இதாக நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் உங்களை இது பண்ணுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆனேன். இடையில கூட இப்போ ஒரு ஷூட்டுக்கு டக்குன்னு என்னால் வர முடியல, அது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கிட்ட அவர் சாரி கேட்டேன். அதான் கேட்டேன், ரிசப்ஷன் வரல, ஏன் ப்ரோ அந்த வராதனால தான் இதெல்லாம் வராமல் இருந்துட்டீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன். இல்லைங்க வேறு ஒரு முக்கியமான இது இருந்துச்சு, அதனால தான் என்னால் மேரேஜ் வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு சொன்னேன். இப்போவும் அதை என்ன சொல்கிறேன்னா, இப்போது மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபேமிலி அப்படிங்கிறது இல்லாமல் தன்னோட மேரேஜுன்றது ஃபேமிலின்றது ஒரு சைடு இருந்தாலும் என்னோடய எய்ம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த எய்ம் ஃபுல்லாக என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லுமே இந்த ஆக்டிங், அந்த டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் தான். அப்போ அதில் போகும்போது கண்டிப்பாக இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் வரும். நம்ம டீம் இந்த டீமோட இன்னும் கொஞ்சம் பெரிய டீமாக ஆகும், ஒரு பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்றது வந்து எனக்கு சந்தோஷம். அது இல்லாமல் மேலும் மேலும் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இதோட பெரிய அவார்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். நம்மளே தேடி வந்து அவார்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்த அந்த ஃபிலிம் இதெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட நிறையா எங்கள் ஏரியாவில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய அவங்களும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற குரூப்ஸ் இருக்கு. அவங்களும் கேட்டாங்க, நீங்கள் எந்த லெவல் கேமராஸ் யூஸ் பண்ணுவீங்க,
எந்த மாதிரி எடிட்டிங் யூஸ் பண்ணீங்க, எப்படி எந்த ஆங்கிள், எப்படி எந்த லைட்டிங்லாம் பண்ணீங்க அப்படி அப்போ யோசிச்சு பார்த்தேன். நம்மக்கிட்ட இருக்கிறது ஆங்கிள் கம்மி தான், சூரிய ஒளி எல்லாம் நேச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் இவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க இந்த இதை வச்சு பார்த்தாலே இவ்வளோ இதில் வச்சே நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்களா, இந்த கேமரா வச்சே இந்த இவ்வளோ லைட் ஃபிட்டிங்ஸ் இவ்வளோ ஆளை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் சொல்லும் போது அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, அப்போ நம்ம இவ்வளோ பண்ணி இவ்வளோ இருக்குது, ஆனால் இவங்க இவ்வளோ வச்சு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அப்படிங்கும்போது நான் யோசித்தேன், நீ நம்மளாம் போயிடுவோம் வாடா போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இதாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், நம்ம அடுத்த ஸ்டெப்பு இன்னும் பிக்கா போவோம். நானும் கண்டிப்பாக வந்துடுவேன். இன்னொரு தடை இருந்தாலும் அதை இது பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த ஆக்டிங் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் வந்துடுவேன். அது நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஓகேங்களா? சரி, இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. இறக்கிட்ட மொத்த வித்தியா இறக்கிட்டேன். நீங்கள் தான் நம்மளோட பேசிட்டல ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பேக் போன் எல்லாமே. கார்த்தி டெக்னீஷியன். என்ன சொல்றது கேட்குறான். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, அவருக்கு என்ன பேசுன்னு தெரியலையாமா, நீங்கள் எதாவது கேள்வி கேட்பீங்களா, பதில் சொல்கிறாராம்மா. கேள்வியாக சொல்லுங்க. எனக்கு அதிகமாக பேசலாம் வராது, ஷூட்னா எதுவுமே பார்த்துக்கலாம். அண்டு பயமாக இருக்கு. என்ன பயப்படுறது? ஆக்சுவலாக ஆனந்த் ப்ரோ வந்து ட்ரீம் மீடியஸ் வந்து உருவாக்கும் போது நானும் ஆனந்த் ப்ரோ இன்னும் சில பேர் இருக்கோம், சரிங்களா. அந்த சேனல் அது ஒரு பெரிய ட்ரீம். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக ட்ரீம் மீடியஸ் உருவாக்கணும், சரிங்களா. அந்த ட்ரீம் வந்து என்னோட ட்ரீம் ஆகட்டும், அவர் ட்ரீம் கேஸ் வராது. இப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லியே இவ்வளோ தூரம் வர வச்சிட்டாரு நம்மள. ஆனால் விடுங்க. நான் சொல்கிறேன் கார்த்தி பற்றி. ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப டேலண்டானவங்க. சில பேர்த்துக்கு ஒன்று இருக்கும், ரொம்ப இது பண்ணுவாங்க, ஆனால் பட் அவங்கள்ட்ட வந்து பேப்பர் ஒர்க்கு டேலண்ட் எதுவுமே இருக்காது. இவன்ட்ட வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் அமைதியாக விட்டுருப்பான். டே ஏதாச்சும் வெளியே போய் பண்ணுறா, யாராச்சும் போய் சொல்கிறா, உங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஏன்டா இங்கேயே உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது, நான் வெளியே போய் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் முடியல அப்படிமா. ஆனால் இப்போது எப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ ஆனந்த் ப்ரோவும் அவர் க்ளோஸ்னால இப்போ அவர் ஷூட் கூப்பிட்டா எப்போவுமே போவான். அப்போ தான் அவனோட டேலண்ட்லாம் தெரியும். இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறான், அவ்வளோ நல்லா பண்ணுறான் சினிமாட்டோகிராஃபி. ஆனால் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனோட டேலண்ட்டே வெளியே போகாமல் அப்படியே அவனே அடிக்க வச்சுட்டு இருக்கான். ஸோ இதனால வெளியே வந்தால் சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் திவ்யா. யாரும் பையன் நினச்சிட வேண்டாம், பொண்ணு தான். வயசு கேட்டு வேண்டாம். தம்பி கோ. வணக்கம். நான் வந்து யாஷ் ப்ரோ வந்து 1 இயருக்கு முன்னாடி லாஸ்ட்டாக மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ. வந்துட்டு வீட்டுக்கே போய் டேரெக்டாக மீட் பண்ணோம், நானும் பிரசாந்த் அண்ணாவும். அப்போ பார்த்தீங்கன்னா குஸ்கா குருமான்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அவங்க கூட தான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகலை. எங்கள் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்லாம் கிடையாது, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆனால் யாஷ் வந்து எப்படின்னா ஃபோனில் வந்துட்டு காண்டாக்ட்லேயே தான் இருப்பார். எதாவது ஒன்றுனா கால் பண்ணுவேன், அவர் ஸ்டோரி போட்டாருன்னா எனக்கு தெரியும், எதை பண்ணாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்து தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் அவனுக்கு சொன்னேன். சரி என்னால் தான் போக முடியல, நீயாச்சும் போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் போனால் சரி அவன் இருக்கான் அப்படின்ற தைரியத்தில் எங்கள் அம்மாவும் சரி கொஞ்சம் நீயும் போ, அவன் தான் இருக்காள் அப்படின்ற சப்போர்ட்டில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. பெருசாக வீட்டிலலாம் அவ்வளோ சப்போர்ட் கிடையாது, நாங்களாக தான் வெளியே வந்து இது பண்ணோம்.
ஓகே ஓரளவுக்கு நான் ஒரு 2 நாள் தான் வந்திருந்திருப்பேன். எனக்கு தெரியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ரொம்பலாம் நான் அவங்கள தொல்லை பண்ணலை, ஓரளவுக்கு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஐயோ ப்ரோ கண்டினியூ பேச முடியாது ப்ரோ என்னால். அப்புறம் என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு லீவ் கிடைக்கல, அதனால் வந்து டப்பிங் கூட என்னோடய ஓன் டப்பிங் கூட என்னால் வர முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு. கண்டிப்பாக தம்பி. இப்போ சில பேர்கிட்ட தான் அந்த அனுபவம்னு ஒன்று இருக்கும். அவங்க சொல்கிறது வந்து அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சார் மிஸ்டர் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து பிலிப்பைனில் வந்து 30-40 வருஷம் பழக்கம் உள்ளவன். நான் வந்து கோத்தேரி பக்கத்தில் அரவிந்த் கோவிலில் தான் 70 வருஷமாக 10 வயசில் வந்தேன். கோத்தேரி வட்டாரத்தில் யாருமே பிலிப்பைன்காரங்கன்னா என்னை தேடி வருவாங்க. நான் கைடு மாதிரி அவங்க இறந்து ஃபேக்ட்ரி அது இது எந்த விதமாக ஆரம்பிச்சது. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ரகுவரன் நம்ம கையில் தான் அறிமுகம். 7வது நிலையங்கிற படத்தில் அவருக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணேன். ஒரு வாரம் எனக்கு நம்மகிட்ட இருந்தார். அப்போ 7வது அடிகரன் டைரக்ஷன் அவர். அந்த படத்தில் அடுத்ததாக ஜெயம் ரவி அப்பா எடிக்கும் மோகன் அவர் வந்து மலையாள படம் தான் பண்ணார். ராயம் பூர்த்தி ஆயிரத்து மாதம் நைட் வந்தவர்களுக்கு மட்டும் சொல்லி அந்த படம் பண்ணார். அதுக்கு நான் தான் 21 நாள் படம் முடிச்சிருக்கேன். அவர் அப்போ எங்கள் தகுதிக்கு அப்போ விசிஆர் கேசட் அதுவும் கொடுத்துருக்காரு. அப்போவே எனக்கு 5000 பணம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவன் ஜெயம் ரவி படிச்சுருந்தார். அவரை வச்சு ஜெயம் ரவின்னு பேர் ஜெயம் படம் இருக்கார். எடிக்கும் மலையாள படத்தில் 4 சீன் நான் நடிச்சிருக்கேன். திருச்சிங்க பாபா இல்லைன்னா வருவார். கலைஞர்கள் 2 தான் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் 4 சீன் நானே வருவேன். அதில் படம் ஓப்பனிங் சீனே நான் வரேன். சென்சார் சர்டிஃபிகேட் போட்டோன்னு ஓப்பன் சீனே நான் வரேன். அது ஒரு பாய்ச்சல் தான் இருக்குது. நான் பாலக்காட்டிலே சேர்ந்த படத்தை கொடுத்தேன். ஆனந்த அதுக்கப்புறம் நிறையா படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதா தோட்டத்தில் ரகுவரன் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதில் அப்போ இங்கிலீஷ்காரர்கள் ஒரு தோட்டம் நான் பெர்மிஷன் கேட்டு 3 நாள் அங்கே பண்ணிட்டு இவ்வளோ லேட்டராக இருக்கேன். ஆனால் அதில் தெரியாத இடமே கிடையாது. கோட்டையில் எனக்கு 70 வருஷம் கிடக்குன்னா நான் படுகாசு உடைய இது எனக்கு என்ன வேணால் செய்யும். படுகாசு வந்து இவ்வளோ படுகாசு இன்னும் கூட வச்சு கூட ஒரு படம் எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல அனுபவத்துடைய அப்பா ரவி ராகவேந்தர் இப்போ கூட சமீபத்தில் ஓடிச்சிங்கன்னா கிராமிய அது டாக்டராக வர்றாரு. அவர் தான் ரவி ராகவேந்தர். அவருடைய மனம் தான் அனிருத். அனிருத் யார்? இவர் ரவி ராகவேந்தர் யார்? ரஜினிகாந்த் ஒய்ஃபு லதாவுடைய தம்பி, கூட தம்பி. அவர் மகன் தான் அனிருத். ஆன் பண்ணுங்க ஆரம்பிச்சுட்டார். நித்திய கூப்பிட்டாங்க. நம்ம காட்டு சொல்லி பேசலாம். கோலத்தில் படுத்தாருன்னா ராஜா அவங்க வந்து சிஎஸ்சி வாங்கிட்டு வந்த உடனே அடையாளம் இங்கே வந்து அந்த படத்தை இருக்குது. நான் சொல்லி பாதியோடு நிறுத்திட்டு போயிட்டார். அப்புறம் தான் கோலத்துக்கு இருக்காங்க. அது 2வது. இந்த இதில் அக்னிமலைக்கு பிறகு அவர் பாதியோடு விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன தேர்வு இருக்கும்போதுன்னா சரி 2வது மெட்ராஸ் நான் தான் அவர் கூட போயிருந்தேன். 2ஆம் டாக்டர் கையில் 6 மாதம். அதுக்கப்புறம் எஸ்பி சேருடைய நாடகத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாடகம் தான் எஸ்பி சேர் இருக்குது. ஆனால் நாடகத்தை உரிமை இல்லாமல் சினிமா பண்ணணும் அவருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் கையில் வந்து 1 லட்ச ரூபா அவங்க அப்பா கொடுத்துருந்தார். அது எதாவது போட்டால் தான் நாங்கள் ரூம் போட்டோம். அப்போவே 100 ரூபா தான் டபுள் ரூமுக்கு 100 ரூபா தான் வாடகை. நான் கூட 40 வருஷம் ஆச்சு. அப்போ 50 ரூபா ஆள் இல்லை. 50 தான் அவருக்கு அப்பா நினைக்கும்போது கழுத்தொழில் பாதுகாப்பு சூரியனுக்கு கழுத்தொழில் அதுதான் அவங்க தான் அந்த படத்தில் போடுது. 2 கதை கீழோடு மேலே வந்த சப்ஜெக்ட் காலம் அதான் காலம் பேசுகிற மாதிரி கதை அது அரிசி பிறகு சொல்லி ரஜினிகாந்த் கூட நிறுத்தினார். அந்த மாதிரி கதை அதை அப்படியே இருந்து கஷ்டப்பட்டு 85 ரூபா தான் மீதி 15,000 85 ரூபாய் வச்சு அந்த ப்ரோஜெக்ட் அது ரிலீஸ் பண்ணணும். பத்திரிகை ஆசிரியர் கரார் பத்திரிகை ஆசிரியர் லாஸ்ட்டில் எங்களுக்கு பத்திரிகைலாம் பணம் கொடுத்து அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அப்போவே ராய் சட்டத்தில் 7 வாரம் போச்சு. இப்போ பெரிய நடிகை கூட 10 நாள் 15 நாளுக்கு மேலே ஓடுறது.
அப்படிலாம் இருந்து நான் வந்தேன், கையில் இருந்தேன். அப்போ அங்கேருந்து வந்து என்னுடைய மனைவி இறந்து போனதுனால 15 வருஷமாச்சு. அவங்க சுகர்னால இறந்ததுனால இங்கேயே என் மகன் இருக்கார், அவர்கிட்ட நான் தங்கியிருக்கேன். நான் வந்து என்னோடய தொழில் வந்து இந்த துணி சூடா போடுறது, கடைகளுக்கு வீட்டில் துணி போட்டுருக்கேன், கடைவாசி கடைப்பிடிக்கும். அப்போ என் பேர் ஒவ்வொரு எங்கள் 4 மணிக்கு மேலே என் பேரனே இந்த இதில் கடற்கரை நைட்டு வச்சுருக்காங்க. அப்போ என் தெருவுக்கு வரும்போது சாதாரண இல்லை அவருமே பார்த்து நீங்கள் ஒரு சின்ன சப்ஜெக்ட் அந்த ஒரு 2 பேரை பண்ணுங்க அப்படின்னாலும் சரின்னு சொன்னேன். அங்கே ஒரு சரி சொல்லி அவங்க திரும்பி கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் வெளியே தோற தெரியாது. ஏன்னா இப்படி பழைய நிலம் தான் நிறைய எனக்கு எல்லாம் விண்ணப்பத்தனியாக கூட இந்த அம்மா சினிஃபீல்டில் உள்ள படம்லாம் எனக்கு அந்த விசாரணை எங்களுக்கு காமிச்சு நிறையா படம் பூஜை பண்ணி கூட இந்த நடராஜன் பண்ணி கூட போட்டு நான் படகு சாங் ஒன்று பாடியிருக்கேன். படகுல வந்து நான் முஸ்லீம், ஆனால் பத்திராளி அம்மா மேலே பாடியிருக்கேன். படகு சாங் இல்லையா சாதகத்தை படத்துக்கு அவர் டைலாக் காளிதாசன் சொல்லி காளிதாசன் என்ன வைக்கம் அவர் கலைஞர் கல்வி நிலையத்தில் 3 வருஷத்தில் அவர் வைக்கம் அவர் தான் அந்த படம் காளிதாசன் மாயக்காளி மங்களக்காளி மக்கவ காத்த பத்திரக்காளி மாயக்காளி மங்களக்காளி மக்கவ காத்த பத்திரக்காளி பத்திரக்காளி அம்மாவன பத்திரக்காளி காயே ஆதி சக்தி காளி என்று நின்ன தேடி வந்தியோ ஆதி சக்தி காளி என்று நின்ன தேடி வந்தியோ அம்மாவின பாத வேண்டி பாத தாய் வந்தியோ மாயக்காளி மங்களக்காளி மக்கவ காப்ப பத்திரக்காளி மாயக்காளி மங்களக்காளி மக்கவ காப்ப பத்திரக்காளி பத்திரக்காளி அம்மாவன பத்திரக்காளி தாயே. அந்த ப்ரோக்ராம்ஸில் அப்புறம் அதை வச்சு ரிலீஸ் பண்ணி நிறைய பேசிட்டு விட்டு அவர் அந்த நாடகம் பேசிட்டார். அது அவர் எழுதி கொடுத்தாரு, நான் பாடினேன். நான் மேடையிலே பாடி பழக்கம் இருக்குது. முஸ்லீம் பாடல் பாடுவேன், ஸ்ரீகாலுக்கும் ஒரு ஆச்சேன். அவர் இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாட்டுலாம் நான் 2-3 டோனில் பாடியிருக்கேன். அப்போ எனக்கு வயசுக்கு 80 போகுது, ஓஞ்சி போய் இருக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் உனக்கு தெரியும். சரி, ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் நல்ல ஸ்பீச் பார்த்தோம்ப்பா. நீங்களாம் பேசுகிறீங்களே, அவர் பேசுகிறார் பாருங்க. சரி, ஓகே, இப்படியே பேசிட்டே இருந்தால் லைட்டாக போர் அடிச்சிடாது. நடுவில் லைக் இப்போ நான் எப்படி சொல்கிறது, நம்ம சீஃப் கெஸ்ட்டில் கிஃப்ட் தர போகிறோம், ஓகேவா? இதே மாதிரி உட்காந்துருக்காருங்க, எல்லோரும் எந்திரிங்க. ஃபஸ்ட் எல்லோரும் எந்திரிங்க. சரி, நீங்கள் உட்கார், நீங்கள் உட்கார், ஆ. ஃபஸ்ட் வந்து மருந்து உட்காந்துருக்கோம். புக்கு எவ்வளோ புக்கே தெரியுமா எல்லாத்துக்கும்? தலைமுறை அதுக்கு பதில் வருதில்ல, முக்கியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டில் புக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து இதோட முடியல. ஏன் நம்ம புக்கு தரோம்னா, இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட் வந்து அவங்களுக்கு புக்கு கொடுத்தீங்கன்னா இது கண்டினியூட்டாக செயின் போயிட்டே இருக்கும். இந்த ஹெல்பிங் செயின், கண்டினியூ செயின் வந்து நமக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் ஆனந்தரோட பிரெயினாக நம்ம புக் கொடுக்கலாம். நம்ம செகண்ட் ஆன்சர் ப்ரோ. ஆக்சுவலி இதெல்லாம் அவர் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். படிப்பீங்க தானே?
ஆக்சுவலி நீங்கள் சிரிக்காமல் ஃபன்னாக எடுக்காமல் இருந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் எவனுமே புக்கை எடுக்கிறது இல்லையா, எதுக்கு இடத்துல ஃபோனுங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா அதில் அனுப்புகிறா படிக்கிறான். புக்கோட இதே இல்லாமல் போச்சு. நம்ம ஏன் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி 4 பேர் பார்க்கட்டும், 4 பேரில் ஒருத்த மடிப்பாக இல்லை, நமக்கு அது போதும். அந்த செயினுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜெயா. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது தினேஷ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். சத்தமாக நான் ஃபஸ்ட்டு வரும்போது தினேஷ் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ வரையாடா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. எனக்கு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா, ஏதோ கூப்பிட்டுன்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பேசணுன்னு எனக்கும் பிடிச்சி நான் நின்று பண்ணேன். இப்போ எனக்கும் நல்லா ரீச் இருக்குது, எல்லாம் நல்லதாக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சாரி, ஏல ரொம்பனே இருக்கீங்க. சத்தியமா இல்லை, கை கூட தட்ட மாட்டீங்களா? ஒன்றுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோ நம்ம மேட்டுப்பாடு மட்டன் ப்ரோ எல்லா இடத்துலையும் இவர் தான் சுற்றி மேட்டுப்பாடு சுற்றி இவரோட தான். இவர் பார்க்காத ஆள் யாருமே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட நேற்று கூட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தீங்க. ஆமாம். டிஜே கரண்ட் சவுண்ட். அதே மாதிரி எங்கள் வெப் சீரிஸில் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் அளவாக தான் இருந்தோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்களாம் ஷூட் பண்ணது. ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் வந்துட்டு பண்ணும்போது நல்லா இருந்தோம். சுபுப்ரோ வந்துட்டு மறுபடியும் நீ பண்ணுறா தம்பி, நான் டைம் கொடுக்குறேன் உனக்கு, நாங்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல நீ பண்ணுறேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாரு. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படிங்கிற. அதனால தான் இங்கெல்லாம் வந்து நிற்கிறோம். இனிமேல் பண்ணும்போது யாரா ஃபீமேல் ஆடிஷன் போது நான் சரண்யா சொன்னேன். இனிமேல் காலேஜ் படிக்கும் போது சரண்யாலாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. சரி நடிப்பாங்களான்னு தெரியல, ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டு நல்லா சண்டை போட்டு நல்லா இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறையா மாறி இருக்கிறாங்க. இன்னும் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல ஒரு சண்டை போட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஜாலி மென்ஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜெயராம் அவர்லாம் சும்மா கூப்பிட்டேன் நான். ஆனால் இங்கே வந்து அவரும் ஒரு இதில் வந்து நீங்கள் நடிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் அவரை காமிச்சதுக்கு இந்த யாஸ்போக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த எபிசோடில் வந்து இவரை கண்ணை காட்டுற சீன்லாம் யாஸ்போ சூப்பராக கேப்சர் பண்ணி பயங்கரமாட்டார். எங்கே போனால் ஜெயராம் தான் பாராட்டுறாங்க. அதுக்கு முக்கியமாக எங்கள் யாஸ்புரோவை கேமராமேன் அவர் தான் பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். அடுத்தது எங்கள் முத்துகிருஷ்ணன் ப்ரோ, எங்கள் ஸ்வீட் மெமரிஸ் வரும்போது நாங்கள் இந்த அண்ணங்கரையில் தான் நாங்கள் ஷூட் எடுத்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் எடுத்தோம். அடுத்த நாள் மத்தியானம் வியாபாரம் இருக்கும்போது கூட நீங்கள் ஷூட் பண்ண தம்பி நான் பால் சைடில் வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். நாங்கள் ஆனந்தோட நிறைய பேச நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அவர்கிட்டையும் நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு கோயம்புத்தூரில். இன்னும் ரீசெண்டாக போன வாரம் கூட நான் கோயம்புத்தூரில் போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆடிஷன் முடிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே போய் நடிச்சு முடிச்சுட்டு வந்தேன். ப்ரோ அது எங்களுக்கு இன்னும் நம்ம சீரீஸில் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் அமிச்சு அதை பார்த்த அப்புறம் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ உண்மையாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிங்க. உண்மையாக நிறைய பேர் பார்த்து யாரும் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இன்னைக்கு விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க. முத்துகிருஷ்ணன் போது நீங்களும் அதே மாதிரி நான் விட்டுறாதீங்க. திடீர்னு ரொம்ப மன சங்கடம் ஆயிடுச்சு. உண்மையாக நீங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க. திடீர்னு நீங்களாம் இல்லாத போது ரொம்ப இதாகிடுச்சு எனக்கு மனசு. அதனால் விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அப்புறம் அடுத்து இங்கே வந்து ஸ்டேஜில் இன்னொரு நல்ல விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு கொரியன் இதுக்கு வந்து தமிழ் டப் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது சரணியாகவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்து வருது. தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப நன்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஆனந்த் ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணுவார். கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஷூட் இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு கேட்பாரு. சரி ப்ரோ வரேன் ப்ரோ அப்படின்பேன். அதுக்கப்புறம் அவர் கால் பண்ண மாட்டார். நானும் இது என்னடா கூப்பிட மாட்டாரோ அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கடுத்த வீக்கும் கால் பண்ணுவார். ப்ரோ இந்த மாதிரி ஷூட் இருக்குது ப்ரோ, இடையில கூப்பிட்றேன் ப்ரோ வாங்க போகணும். சரி நானும் வெயிட் பண்ணேன். சரி இந்த வாட்டியும் கூப்பிட மாட்டார் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுருவேன். அப்புறம் ஒரு டைம் கால் பண்ணார். ப்ரோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஷூட் இருக்குது வந்துருங்க ப்ரோ அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குன்னு கூப்பிட்டாரு. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக இழுத்து
அது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் யாஷ் ப்ரோ இருக்கார். அவருக்கு நான் ஸ்டெப் கற்றுக்கிட்டேன். எனக்கு டான்ஸ்னால் எப்படின்னா வேறு ஜமா படித்தா ஆடுவேன். அந்த மாதிரி டான்ஸ் இருக்கும்போது அவர் எனக்கு ஸ்டெப்பு சொல்லி தந்தார். உங்களுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. அது எனக்கு யூஸ் ஆச்சு. அந்த ஸ்டெப்பு வந்து சரி ஒரு அந்த நாள் ஃபுல் டே ஸ்பெண்ட் ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஈஸியாக கற்றுக்கிட்டேன். விஜய் ப்ரோ சொன்னார், எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னார். அவர் வில்லனாக பண்ணியிருந்தார், ஒரு இதில் பயங்கரமாக பண்ணியிருந்தார். சத்தியமாக என்னடா ஒரு இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கார், பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த சிஸ்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க நடிக்கலை, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஜென்ஸ் மாதிரி நடிக்கல, அவங்க ஜென்ஸாகவே தான் இருக்காங்க, வாழ்கிறாங்க. பண்ண ஆக்டிவிட்டீஸில் பார்த்தா அவங்க நடிக்கலைன்னு தெரியுது, அப்படியே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தேன். இவங்க வந்து காஃபி ஷாப்பில் சொல்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க, பார்த்தேன். அந்த ப்ரோ பார்த்துருக்கேன், நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன பையன் இருந்தாங்க, சின்ன பையனும் தம்பியாக நடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். அவரும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லோரும் கண்டினியூ பண்ணுங்கள். நான் நடிச்சிருக்கேன், இன்னும் எபிசோட் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிடும் நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ இவர் பேச பாருங்க ஸ்பீச்சு. என் பேர் கௌசிக். நான் பெருசாக எடிட்டிங்கில் இன்னும் அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணல. இப்போ எபிசோடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும். ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால் சரியாக சப்போர்ட் இல்லாமல் அவரால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. நீ நிறையா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். வெளியே இருந்து யாரும் எல்லாம் மணி எதிர்பார்க்குறாங்க. மணி இல்லாமல் அவருக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். சரி, ஓகே. எப்படியும் முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனந்த் ஒரு நாள் கேஷ் இல்லை பேசுகிறோம். கேஷ் கார்த்திக் அதுக்கு தான் பேசுகிறேன். மற்ற நேரத்தில் கேமரா ஆன் பண்ணாங்க. எல்லாம் கேட்குதுல்ல, இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா ஆக்சுவலி நான் ஒன்றும் பெருசெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போது என்னை எப்படி தெரியும்னா, கார்த்திக் என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஆனந்தம். இவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சரி, கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா இவருக்கு. இவர் வந்து யாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஓகே, நீங்களே இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்க? இல்லை, சரி, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சரி, நீ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சரி, ஓகே, நாங்கள் அப்புறம் பிரிச்சுக்கிறோம். அந்த இதை நாங்கள் இப்போ பேசி முடிச்சிடுறோம். ஓகே, எப்படி சொல்கிறது, நான் இவனோட ஷூட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலி ஒரு சின்ன க்ரீன் சீன் மாதிரி ஒரு ஷூட்டுக்கு வந்தேன். அப்போ தான் வந்து கார்த்தி சொன்னான், டே இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஆனந்த் ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, வாடா அப்படின்னா. அப்படி வந்து தான் பழக்கம். அப்படியே எங்களுக்குள்ளே செயின் ஆனதான். இப்போ நாங்கள் செயின் ஆன மாதிரி நீங்கள் எல்லாம் செயின் ஆகிட்டீங்க. கரெக்டாக? நம்ம எல்லாம் ஃபேமிலி. ஸோ இப்போது இந்த ஒரு வெப் சீரிஸ் முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து வெறும் ஆனந்தபுரம் மட்டும்தானா? இல்லை, கூட இருந்தே எல்லாரும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் தான். ஓகே, அதில் மெயினாக இருந்தது இங்கே 2 பேர். நான் சொன்ன ஸ்டார்டிங் டேட்டு ஃபுல் டே இருந்தது இவர் மட்டும்தான். சார், நாங்கள் 4 மாதமாக எடுத்துகிட்ருக்கோம். 4 மாதமும் இருந்தது இவர் தான். 4 மாதமும் எனக்கு சப்போர்ட் பண்ணது, லொக்கேஷனில் சப்போர்ட் பண்ணது ஆன்சர் ப்ரோ தான். கார்த்திக்கும் எப்படி சொல்கிறது, நிறைய ஷூட் இருக்கும். இவன் ஆக்சுவலி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் எங்களுக்காக அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுறது. சிரிக்கலாம், எனக்கு கரெக்டு தான். பட் பரவாயில்ல, சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். ஓகே, அவனோட வேலையை விட்டுட்டு எங்களுக்காக நிறைய டைம் வந்திருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ யார் இருக்கா? இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம வேலையை பார்த்து நம்ம அப்படியே உட்காந்துருவோம். இன்னொருத்தக்காக நம்ம போக மாட்டோம். ஆனால் அதில் ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க கார்த்தி. ஓகே, அப்புறம் முக்கியமான ஒரு ஆள் ஆஸ் தலைவர். சரி, வா கூப்பிட்றதா கை தட்டுங்க. ஆனந்த் ஸ்டார்டிங்கில் இவரோட ஃப்ரெண்டே இல்லை. ஓகேவா, எப்படியோ உங்கள்கிட்ட சொல்லி தான் வராரு. ஆனால் அவர் வந்து என்கிட்ட வந்து ஓகே, இப்போ சுகுபுரோவா கார்த்திபுரோ ஃப்ரெண்டு இல்லை, இவரே என் ஃப்ரெண்டு தான். அந்த பாண்டிங் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு. ஆனால் நிறைய பேசுவார். சம்டைம்ஸ் இந்த காண்டாகும். பட்டு நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன்தான். நமக்கு பொய் வராது, அந்த மாதிரி சொல்லிட்டோம். நல்ல மனிதர். இப்போது என்னையை வந்து இங்கே நிற்க வச்சுருக்காரு. ஓகேவா, நான் இப்போ எப்படி சொல்கிறது, என்னோடய பயோடேட்டாவில் ஒரு 2 ஃபிலிம் ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக, இவரோட பயோடேட்டாவில் ஒரு ஃபிலிம் ஒரு எடிட்டராக ஒரு ஆட் ஆகிருக்கு போட்டிருக்கு.
இவர் சினிமாட்டோகிராஃபர் இன்னும் வந்துட்டு இருக்காரு. ஸோ அது சொன்ன மாதிரி இந்த ஹெல்பிங் சைன் வந்து இதோட நிறுத்திடக்கூடாது. இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு, இப்போ உங்களால் எது கூப்பிட்டு பேசிக்கிறாரு, உங்களுக்குலாம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ சீஃப் கெஸ்ட் எது கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குது தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செயினை வளர்த்து விட்ட ஆனந்த் ப்ரோ. யாஷ் மை பிரதர், கார்த்தி அன்பர் இவர் பிரதர். தேங்க்யூ. சரி முடிவுரை வந்து சரி பாருங்க, இப்போ பாருங்க தெருக்கி விடுறத பாருங்க நம்ம ஆளு. இல்லை ப்ரோ, எல்லாம் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க, பெரிய விஷயம். அது உங்களால் முடியும். 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் அலப்பறைக்கு வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் டீம் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா நான், சுப்பு ப்ரோ, கார்த்தி ப்ரோ அண்டு யாஸ் ப்ரோ, இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வரல. பட் அவங்க வரலினாலும் கூட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சார் வாழ்த்தையுமே அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுருக்காங்க. நேம் சொல்லணும்னா சசி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வர முடியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரமே வந்திருக்கு. சொன்னது பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு ஒரு மண்டபம் கிடச்சிருக்கு, இதுக்கு ஒரு மண்டபம் கிடச்சின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி தந்துருக்காரு. அதுக்கப்புறம் போகும்போது என்னடா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு டைம் தான் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ட்டு சரி எப்போ நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். 6 மணிக்கெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப்பு ப்ரோ கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 6 மணிக்கு வந்து நிற்பார். பஞ்சுவாலிட்டி அப்போதுமே சுப்பு ப்ரோக்கு எங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி. இங்கே பக்கத்தில் லோக்கலில் இருக்கவங்க கூட லேட்டாக வருவாங்க, ஆனால் 6 மணிக்கு அப்படின்னா அந்த டைமில் கூட அது குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து தானே நிற்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது சரி ஓகே இதுதான் லைஃப் வந்தாச்சு, ஃபுல் டைமே இறங்கியே பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இறங்கணும். நான் யாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் ஃபுல் டைம் இறங்கணும். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அண்டு சண்டே சாட்டர்டே சண்டேயில் ஷூட்டுக்கு வந்து பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் ஃபுல் டைமாக பண்ணிடுறோம், பட் அவங்க வேலையும் பார்த்துட்டு அதே சமயம் எங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லும்போது நாங்கள் ப்ராப்பராக ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட பேசி எல்லாம் பண்ணிடல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும் கன்ஃபியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கால் எடுக்கவே இல்லை. அது யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் நாங்கள் அதுவே எதிர்பார்த்துட்டு இருந்திருந்தால் இந்த தூரமே வந்திருக்கவே முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன இருக்குது, இந்த கேமரா தான் இருக்கா, ஓகே இதில் எப்படி பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எங்ககிட்ட இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உருவாக்கிறதா இவ்வளோ பேர். அதே போல் தான் ஸ்டார்டிங்கில் டீம்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் இல்லை ஒரு ஃபேமிலியாகவே மாறிட்டோம். அதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே தெரியும். சுப்பு ப்ரோ பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் டீமுக்கு அப்படின்ட்டு ஒரு வைப் இருக்கும். அது செட்டு ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே மிங்கிளாகி ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் இருந்துச்சோ எனக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா யாஸுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டரிங்கெல்லாம் எடுக்கும்போது 2:30 3:30 அந்த மாதிரிலாம் டைம் ஆகும். சில டைம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது எரர் வந்துடும். என்ன கூட இப்படி ஆயிடுச்சு, டைம் பார்த்தா மணி 2:30 இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து சுக்க அங்கே போகணும், அது வண்டியில் தனியாக போகணும். அந்த டைமில் டைம் வேறு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, விடுமுறை பார்த்துக்கலாம். அதுதான் அது ஒரு வாரத்தை தான் சொல்லுவார், விடுமுறை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நிறைய நைட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் சாப்பிடாம ஃபுல் டைம் இதில் இறங்கி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈடாகாது. அந்தளவுக்கு உழைப்பு அவரது இதில் இருக்குது. அவருக்கு ஆக்டிங் அண்ட் டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு, பட் வேறு சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் கூட இருந்தனால தான் இவ்வளோ தூரமே வந்திருக்கோம். இல்லைன்னா இது உண்மையாலுமே இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு பற்றி கவலைப்படாமல் நிறையா டீமுக்காகவே எனக்கு ஈக்குவலாக நிறைய பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோகுல் ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அவர் தான் வந்தார். நமக்கு இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் ப்ரோ, அப்படியே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கே வந்து எடுத்து வந்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கௌசிக் எடிட்டிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சொன்னார்.
பட் என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப, யாருமே சப்போர்ட் பண்ணாதப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் கௌசிக் மட்டும்தான். நான் எதுவுமே கேட்காம, ப்ரோ வீடியோ பார்த்தேன், தமிழன் இப்படி இருக்குது, வீடியோ இப்படி இருக்குது, ஆனால் டைட்டில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க ப்ரோ, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? ஓகே, நான் வீட்டுக்கு வரேன், நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் காப்பியெல்லாம் எடுத்து தரேன், நீங்கள் இது அடுத்த டைம் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இது சூப்பராக வரும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணது கௌசிக் தான். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் தெரியும். அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி ஓகேப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏஜ் கேட்டகரியில் வந்து எங்களோட ஏஜ் கேட்டரியில் பண்ணுறா அப்படின்னு ஒத்துக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அது பண்ணி தந்து அவங்க எங்களோட ஃபேமிலியாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் சரணியாக வந்து சொந்த பிள்ளையாக அவங்க தத்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஷூட்டிங் வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ணி அவங்க சமைச்சு கையால் சாப்பாடுலாம் போட்டாங்க. ஒரு அம்மாவே மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் சரணியா பார்த்தீங்கன்னா எங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓடவே வச்சுருக்குறோம். எவ்வளோ ஷூட் இருந்தாலும் எவ்வளோ ஓடினாலும் எதுவும் சங்கடப்படாமல், இல்லை என்ன சீனு ஓடி வரணும், சரி ஓடிடலாம், அந்த மாதிரி ஓடி வந்துடுவாங்க. என்ன சீன் சொன்னாலும் அதை அதே பண்ணிவிட்டு, பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் மேக்ஸிமம் யாருமே வெளியே வரமாட்டாங்க. அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அது சரண்யா தான். லாஸ்ட்டு கூட அடிக்கடி சொல்லியிருப்பேன், டீமுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டீமுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சரண்யா தான். பொண்ணு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், பையன் வந்தது பொண்ணு தான். ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு அப்படிங்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா திவ்யா பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஈஸியாக அந்த சீன் அப்படி சொன்னால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவது அதிகமாகவே பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த நாலேஜ் இருக்குது. சரண்யா கிட்ட அவங்களும் பண்ணுவாங்க, திவ்யா பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லாவே பண்ணுவாங்க. 2 நாள் தான் ஷூட் வந்திருப்பாங்க, அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணாங்க ஆக்டிங் எல்லாமே. அது இது போக பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோஸ் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் டைம் அவர் ஆடிஷன் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நான் ஊர் பேருக்கு சரியாக கேட்கல, வெள்ளைக்கிணறு திடீர்னு பக்கத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாஸ் கொண்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் சொன்னார், ப்ரோ அவர் வெளில போயிடலாமா ப்ரோ, கிட்டத்தட்ட வந்துட்டு போகிறக்கு 250 ரூபா செலவு பண்ணி வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஜஸ்ட் அவர்கிட்ட பேசுறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அந்த 10 நிமிஷத்துக்காக வேண்டி காலையில் அவ்வளோ லாங் இருந்து வந்திருக்காரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி 7 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா அவர் 6 மணிக்கே வந்துடுவார். அவ்வளோ லாங் இருந்து அதை நினச்சி பாருங்கள், எத்தனை மணிக்கு புரிஞ்சிருப்பார், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பார். அவ்வளோ லாங்லேருந்து வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஆக்டிங் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரோல்லேருந்து அவருக்கு ஒரு மெயின் ரோலே கொடுத்து வில்லனாகவே நாங்கள் ஆக்ட் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் பயங்கர டேலண்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் நடிச்சிருப்பார், அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஆக்டிங் நல்லா வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெயின் ரோல் தந்து பண்ணார், அதுவும் அவர் சூப்பராகவே பண்ணார். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஷூட் டைம் சொன்னோம், பட் காலையில் 6:15 பார்த்தீங்கன்னா காரணம் வந்துட்டார். ப்ரோ 7 மணிக்கு தான் ப்ரோ ஷூட்டு சொன்னேன், சாரி ப்ரோ நான் கொஞ்சம் ஆர்வக்கோட 2 தான் அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா டப்பிங்கெல்லாம் முடிச்சு அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு டைம்லாம் 11 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கு. டப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் வைஸ் மனசு நினைக்கிறது கூட டப் அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது. ஆக்டிங் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார். அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இறுதி நொடியிலே அவர் ஒரு மெயின் ஒரு கேரக்டர் வந்திருக்க வேண்டியது, பட் ஒரு சில சூழ்நிலை வர முடியல. அவரை விட எனக்கும் வருத்தம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல நடிகர் வந்து நடிக்க முடியாமல் போகுது அப்படின்ட்டு அப்போயே அவர் சொன்னார், நான் அடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கப்புறம் ஐயா பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அமீர் மூலமாக தான் பழக்கம் வந்துச்சு. அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பம் எடுத்து வச்சுருக்காரு, அப்படியே ஒவ்வொரு ஆல்பமாக காட்டினாரு. ஏகப்பட்ட பழைய கால ஹீரோக்கள் கூட அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு, அவ்வளோ அனுபவத்தில் இருக்குது. எனக்கே ஒரு ஆச்சரியம், ஓ பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு இப்படி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு இருந்திருக்காரு அப்படின்ட்டு. நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோடியாக ஆக்டிங்கில் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ டிசைட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் நடித்து தந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து டப்பையும் பண்ணி தந்துட்டு போனார். அதுக்கு ரொம்ப நன்றி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ, ஜெயராம் 2 பேரும் தனித்தனி ஆள் கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கைமாற
எந்த அட்ரஸ் சொன்னாலும் போதும். எங்கே இருக்கீங்க ப்ரோ? நாங்கள் மேட்டுப்பாளையத்து இவ்வளோ தள்ளி இருக்கேன். அப்படியே இருங்க 5 நிமிஷம் வந்துடுவேன் ப்ரோ. வண்டியில் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது ப்ரோ அப்படின்னு நினச்சா நடந்தே வந்துடுவாங்க. இங்கே லொக்கேஷன் இங்கே இருந்தால் நடந்தே வந்துடுவாங்க. எல்லா ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு லோக்கல் கை. இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா காமெடின்னு வந்துட்டாவே தினேஷ் ப்ரோ, ஜெயராம் தான். காமெடிங்கிறது அவங்க 2 பேருமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களோட 2 பேர்த்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அடுத்தடுத்து நிறையா பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்க. ஜெயராம் ப்ரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயாஸ் அப்படின்ட்டு ஒரு புது நேமே வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். அடுத்தது கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக டீமோடு சேர்ந்து பண்ணுவோம். ரகு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் வந்தார்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. பட் அந்த ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்காக வந்து ஒரு சீன் பண்ணி தந்து போனார். அது நல்லாவே பண்ணுங்க. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா ப்ரோ, சரி ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டது பார்த்தீங்கன்னா ரகு ப்ரோ தான். அப்படி ஒரு நல்ல மனுஷன் கூட. ரங்கநாதன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி ஷூட் இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஷூட் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் என்னாலே அந்த கமிட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியல. பட் மைண்டில் இருக்கும், சரி இப்படி ஒருத்தருக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு கமிட்மெண்ட் தந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக எந்த கேரக்டர் வந்தாலும் உங்களை நான் கூப்பிட்றேன். அதே போல் நீங்கள் வந்தீங்க நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக எபிசோட் ரிலீஸ் ஆகிடும். நல்லாவே நடித்தார் கூட, நல்லாவே டான்ஸும் பண்ணார். அண்ட் இந்த ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அப்சர்வ் பண்ணி நிறையா விஷயம் சொல்கிறார். அந்த டேலண்ட் அவருக்கு இருக்குது. சூப்பர். மேக்ஸிமம் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் சொல்லாதுங்களா? அமீர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஏஜில் வரும்போது அமீரெல்லாம் வேறு மாதிரி இருப்பான். அவனுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்ட் இருக்குது. நம்மளை மாதிரி ஏஜில் வரும்போது கண்டிப்பாக இதை விட நம்ம பெட்டராகவே அமீர் பண்ணுவான். சுபுபுரம் அதே போல் தான். அவரோட பஞ்சுவாலிட்டி அண்ட் ஆக்டிங் அடுத்த டைரக்டரும் கூட நிறைய ப்ராஜெக்ட் அவர் பண்ணுவார். சேர்ந்து பண்ணுவோம். எங்களுக்குள்ள நிறையா பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரிலாம் வரும். பட் என்ன சொன்னாலும் சொல்ல வரும், சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் யாஷ் மாதிரி சொல்லுவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசி நிறையா டென்ஷன் ஏற்றிருக்கீங்க. பட் எல்லாமே இருந்தாலும் எனக்காக நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாமே சேர்ந்துருந்தனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. இவ்வளோ ஃபேமிலிஸ் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு சில சின்ன சின்ன இதுகள் வந்து போகும். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே டைரெக்ஷனோ சினிமாட்டோகிராஃபியோ இல்லை மியூசிக்கோ இல்லை ஆக்டிங்கோ எதுவுமே கிடையாது. டீமோட ஒற்றுமை அது மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து. ஒரு விஷயத்தில் நம்ம சொதப்பினாலும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் 3 பேர் ஒற்றுமையாக இருக்கீங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கீங்க, அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீம் மீட்ஸ் விருதுனுடைய வெப்சீரிஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மானிட்டர் கீழே உடஞ்சிருச்சு. என்னடா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் மறுபடியும் ஒரு மானிட்டர் வாங்கி மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா போயிருக்கு. பார்த்துட்டு இருக்கிற வேலை ரிசைன் பண்ணிவிட்டு யாருக்கிட்டும் அவ்வளோ காசு இல்லை. இந்த மாதிரி பண்ணோம். பெட்ரோலுக்கும் சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் எல்லாமே கொண்டு வந்தோம். என்னால் பார்த்தீங்கன்னா இனி ஒரு காட்சி வந்து மறக்க முடியாது. கோயம்புத்தூர் டைம் ஷூட் அப்படிங்கிறப்ப 3 பேரும் போயிட்டோம். காலையில் சாப்பிடல, மணி 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. உள்ளே போயிட்டு வாழை இலையெல்லாம் போட்டாங்க. பட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இலை போட்டாங்க. என் கூட வந்து 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. என்னடா அவங்க சாப்பிட்ருக்காங்க, நம்மக்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேஸ் ரைஸ்னை பார்த்து கடைக்காரங்களே சரி சப்பாத்தி இருக்குது ஓகேவா அப்படின்னாங்க. சரி ஓகேடா பரவாயில்ல நல்ல மனுஷங்க ஏன்னா வாழை இலை போட்டாங்க, எந்திரிச்சு வர முடியல எங்களால், என்ன கையில் காசு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சப்பாத்தி சாப்பிட்டு 3 பேர் வந்தோம். அந்த டைமில் ஓடுந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்காக எல்லாமே பண்ணுறோம். ஃப்யூச்சரில் அப்படி ஒரு இப்படி ஒரு எல்லாமே ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்களாலே நம்மளால் பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. பட் அந்த சுச்சுவேஷன் மாறும்னு நினைக்கிறேன். போக எல்லாமே மாறும். இனி அடுத்தடுத்து நிறையா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக இது பண்ணுவோம். டீம் மெம்பர்ஸ் மறுபடியும் வந்திருக்காங்க. மோனா கோவிந்த் ப்ரோ லாஸ்ட் 2 எபிசோடில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் வந்து நம்ம தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரியோடு நான் முடிச்சிருக்கேன். ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரத்தை வளர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. முதல் நாள் வந்து தண்ணி ஊற்றிருக்காரு. அந்த மூங்கில் மரம் வளரவே இல்லை.
பார்க்குறவங்களாம் என்னடா இவன் டெய்லியும் வரான், தண்ணி ஊற்றுறான், போகிறான், அந்த மரம் வளரவே இல்லை, பட் இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் கிண்டல் கேலி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல. அவனுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறான். டெய்லியும் வரான், அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறான், போகிறான், மறுபடியும் தண்ணி ஊற்றுறா, போகிறான். பார்க்குறவங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய தன்னம்பிக்கையை, அவன் முயற்சி அவன் விடவே இல்லை. இப்படியே வருடங்கள் போகுது. 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலில் சின்னதாக ஒரு இலை வருது. அப்போ அவன் மனசுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்குது. அந்த இலை வந்தது ஒரு 6 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் 80 அடி உயரத்துக்கு வளருது. அவள் சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக வருது. நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன் இப்போ கிடைக்கலன்னு கூட அந்த முயற்சி எப்பவுமே வீணாக போகாது. இப்போ இல்லைனாலும் எப்போனாவது கண்டிப்பாக அது நடக்கும். அந்த நம்பிக்கையிலேயே நம்ம பயணம் தொடரட்டும். ட்ரீம் இடியட்ஸ், அதுக்கு நேம் கூட அதுதான். நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டாளாக தான் தெரியும். எப்போ நம்மளுடைய அந்த இலக்கு லட்சியத்தை அடையிறோமோ அப்போ தான் நம்ம யார் அப்படிங்கிறது உலகத்தே தெரியும். அதனால தான் எங்களோட நேம் கூட ட்ரீம் இடியட்ஸ் தான் வச்சுருக்கோம். அது வரைக்கும் இடியட்ஸாகவே இருக்கும். அதுக்காக பார்த்து ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஃபஸ்ட் ஆடிஷன் வைக்கும்போது ஒரு 10 பேர் தான் வந்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு மூவி 2.5 மணி நேரம் மூவி எடுத்துருக்கோம். மூவி எடுத்தது வெற்றியா அப்படின்னா நாங்கள் மூவி எடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். கண்டிப்பாக அதை ப்ளீஸ் பண்ணுவோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து மேலும் நாங்கள் எல்லோரும் இன்னும் நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு கூட்டி ட்ராவல் பண்ணுவோம். லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவோம். அவ்வளோதான். வந்த எல்லாருக்கும் நன்றி. பெரிய விஷயமே இருக்குங்க பற்றி உண்மையாக சொல்லணும்னா இந்த இதுக்கு எங்கள் ட்ரீம் இடியட் சேனலுக்கு உண்மையாக ஆனந்த் தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். உண்மையாக ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணும்போதெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணும்போது ஏஜென்ட்ஸும் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ பண்ணும்போதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க, கேமராலாம் இங்கே பார்த்துக்கணும், ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் டைப் பண்ணணும், ஆசையெல்லாம் சொல்லும்போது நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி யாஸ் ப்ரோவும் சரி, எடிட்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன், நிறையா எங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி சுப்பு ப்ரோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நிறையா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து இவ்வளோ இதை பண்ண அது எங்கள் சரண்யா ஸ்டோரியில் வந்து வாய்ஸ் டப்பிங் யார் கொடுக்குமோ ஆனந்த் ப்ரோ கேட்டால் தெரிஞ்சது யாராவது பண்ணாரு. ஆனால் உண்மையாக சரியான வாய்ஸ், நல்ல வாய்ஸ். உண்மையாக சரண்யா கூட பண்ண அந்த மாதிரி வாய்ஸ் தான். வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப வாய்ஸ். அது மாதிரி ஒரு டான்ஸ் இதில் தான் நான் பார்த்தேன். விஜய் கூட வந்து டான்ஸ் தான் நான் பார்த்தது. என்னோட ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்பி ரீசெண்டாக வந்து இந்த இதில் வந்து வாய்ஸ் டப்பிங் இது பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. இது இருக்கிற எங்கள் டேரக்டர் ஆனந்த் கூட தான் முக்கியமான காரணம். இது எல்லாத்தோட சேர்ந்து எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் நாங்கள் நம்பாதபோது நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுங்க, ஒரு தைரியமாக ஒரு ஸ்டோரி தர நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பைராக இருந்துச்சு. 2 பேருக்கு கூட நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் ஜெயராம்லாம் தனியாக ஒரு அடையாளமே ஆயிடுச்சு. எனக்கு பாயசான்ற அந்த இது அவருக்கு அடையாளமே ஆயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் உங்களால் மட்டும்தான், உங்களால் யாஸ் போட மட்டும்தான் அவருக்கு அந்த அடையாளமே ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இன்னும் அவர் வந்து நிறைய இது பண்ணுறது, நிறைய இது நிறைய நிறைய பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து யாஷ்னா மூலியமாக தான். நான் அவர் கூட வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அவருக்கு தெரியும் அவர் ஆக்டிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக எது கொடுத்தாலுமே வருதா வரலையா, கஷ்டமாக இல்லையா, எதுவுமே எப்படிப்பட்ட கான்செப்ட் எதுவுமே யோசிக்காமல் எடுத்து பண்ணுவார். ஸோ அவர் கூட வந்து நிறைய கான்டாக்ட் கிடச்சிருக்கு. மதன் நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு பேக்கரியில் தான் பேசணும். அதுலேருந்தே தெரியும் இது வந்து நோ பட்ஜெட், அதாவது எப்படி சொன்னால் லோ பட்ஜெட் கிடையாது, லோ பட்ஜெட் கான்செப்ட் தான் நம்மளுது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு பேக்கரியில் தான் வந்து ஸ்டார்ட் பேசி இப்படி என்ன கான்செப்ட்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஆக்சுவலாக உங்கள் ரோல் வந்து நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் படிப்பில் நான் கொஞ்சம் ஈடுபட்டதுனால என்னால் பண்ண முடியல. ஆனாலுமே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நிறையா ஒரு டீமாக இப்போது இதாகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பி தான். நான்லாம் வந்து டப்பிங்லலாம் வந்து ரொம்ப கோளாறு கொடுப்பேன், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வருவேன். ஆனால் எனக்கு சாயந்தரம் போகிறப்போ சரியான பசி எடுத்துரும். அந்தளவுக்கு என்னை போட்டு வேலை வாங்கிடுவாங்க. டேக் கூட ஏதோ ஒரு 2 டேக்னாலும் ஆக்டிங்க்கு டேக் கூட எடுத்துப்பேன். டப்பிங்கெல்லாம் வந்து நான் விட்டுருந்தா அழகே வருதுன்னா நான் கிளம்புறேன்னா அப்படிங்கிற அளவுக்கு உட்கார வச்சு வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் வந்து ஹார்ஷாகவும் சொல்ல மாட்டார், அவ்வளோதான் நெருங்கிட்டீங்க, உங்களால் முடியும், கொஞ்சம் தான் அப்படின்னு பேசி நம்மளை என்ன பண்ணுவார்னா அந்த அவுட்புட்டை வந்து அவர் வாங்கிடுவார். ஸோ அதான் அவர் எவ்வளோ ஹம்பிளாக இருக்காரோ அந்த அளவுக்கு வந்து அவர்
வளர்ந்துட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த இறுதிநொடி வெப் சீரிஸு. ஸோ இதே மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். கண்டிப்பாக நானும் என்னோட முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கான்ட்ரிபியூஷன் தரேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து டப்பிங்கில் கொஞ்சம் தேறிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் டேக் எடுக்கிறதுல சீக்கிரம் டப்பிங் முடிச்சிடறேன். ஸோ இதே மாதிரி எல்லாமே ப்ரோவோட கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒர்க்கும் போகாமல் ஃபுல் டைமாக இதை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். எந்த இன்கமும் இல்லாமல் வீட்டில் வந்து எதை நம்பி எப்படி ஓட்டினார், இவ்வளோ மாதம் எப்படி இது பண்ணார், ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒர்க் எதுவும் இல்லாமல் வெறும் இது மட்டும் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த டைமில் இந்த வயசில் ஒர்க் பண்ணாமல் என் பேஷனுக்காக ஓடுறேன், என்றைக்கா ஒரு நாள் ஹிட் ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுவே வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் என்னன்னாலும் ஓகே, எப்படியே சேர்த்துனேன், எப்படியே பிளேயர் எப்படியோ அப்படி ஓட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து உண்மையாலுமே நான் வந்து ஹேட்ஸாக ப்ரோ சத்தியமாக என்னால் அது முடியாது. எனக்கு வந்து பர்சனலாக இவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். என்ன பண்ணணுமோ அது எப்படி வந்தாலும் ஓகே, அது எப்படியா சரி பண்ணிடலான்ற கான்ஃபிடன்ஸ் வந்து உண்மையாலுமே ஆன் டைமில் ஆள் இல்லாமல் டைம் இல்லாமல் ஸ்கிரிப்ட் கூட இல்லாமல் ஷூட்டிங் அப்பெல்லாம் எல்லா டேரக்டரும் பின்னாடி நின்று கேமரா ஓகேவா ரெடியாக எல்லாம் பார்க்கலாமா ஆக்ஷன் சொல்லும்போது எங்கடா திரும்பி பார்த்தா ஒரு டைம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதுதான் வந்து அதோட ரொம்ப அல்டிமேட்டான ஒன்று. பரவாயில்ல, யோசிச்சு கூட பார்க்க முடியல. சத்தியமாக வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதோட கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். சத்தியமாக எனக்கு நமக்குலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையவே. ஒர்க் போனோம், ஃப்ரீயாக இருக்கிட்டே நீங்கள் பண்ணுறோம் அப்படி இப்படின்றது ஓடிடுச்சு. நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் நீங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்டு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ரோஹித் ப்ரோ பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஐடியா வந்து வந்திருக்கு. காரணமே ரோஹித் ப்ரோ மட்டும்தான். நிறைய வந்து அதை கற்று தந்துருக்காரு. இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது இவரை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். நல்ல டீம் இருக்குது. ப்ரோ சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து டீம் கரெக்டாக இருக்குது. டீம் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ப்ரோக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது. ஆனால் வந்து அவர் சென்னையில் போய் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து போனால் டீமாக தான் போவேன், என் பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஒர்த்து ப்ரோ. எல்லாரும் ஜாலியாக சேர்த்து பண்ணுறேன். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், கேமராமேனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, எடிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நடிக்க வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. எதுவுமே தேவையில்லை. நமக்கு நம்ம போதும். நம்மளே கேமரா ஆன் பண்ணிட்டு போய் நம்மளே நடிச்சிட்டு வந்து நம்மளே எடிட் பண்ணி நம்மளே டப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் செய்யணும். ஒன்று முடிவு பண்ணிட்டோம், ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே கிளம்புறோம், நாளைக்கே முடிக்கிறோம், நாளைக்கே வரும். அவ்வளோதான். ஓகே, எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.